வணக்கம் நண்பர்களே. முதல் பாகத்தில் வந்த ஜாயுனையே மிஞ்சும் அளவுக்கு ஒரு பயங்கரமான சக்தி கொண்ட பெண் வெளியே வந்தா எப்படி இருக்கும். ரத்தமும் சதையுமாக மிரட்டப் போற தி விட்ச் பார்ட் 2 கதை இது. படம் ஆரம்பிக்கும் போது ஒரு பழைய பஸ் போகிறது. அதில் ஒரு கர்ப்பிணி பெண் இருக்கிறாள். அவளை சிலர் பலவந்தமாக அழைத்துச் செல்கிறார்கள். இது ஒரு ஃபிளாஷ்பேக். பிறகு நிகழ்காலம் காட்டப்படுகிறது. ஒரு அடர்ந்த காட்டுப்பகுதியில் ஆக் என்று அழைக்கப்படும் ஒரு ரகசிய ஆய்வகம் இருக்கிறது. அங்கே திடீரென்று ஒரு தாக்குதல் நடக்கிறது. யாரோ சிலர் உள்ளே புகுந்து அங்கிருக்கும் அனைவரையும் கொன்று குவிக்கிறார்கள். ஆய்வகம் முழுக்க ரத்தம் சிதறிக் கிடக்கிறது. அந்த ஆய்வகத்தின் உள்ளே ஒரு கண்ணாடி அறை உடைகிறது. அதிலிருந்து ஒரு பெண் ஹீரோயின் வெளியே வருகிறாள். அவள் உடல் முழுக்க ரத்தம் மற்றும் குழாய்கள் பொருத்தப்பட்டிருக்கிறது. அவள் மெதுவாக நடந்து வெளியே வருகிறாள். அவளுக்கு எதுவும் புரியவில்லை. பனி படர்ந்த சாலையில் காலில் செருப்பு கூட இல்லாமல் தனியாக நடக்கிறாள். அவளை ஒரு கார் கடந்து செல்கிறது. அந்த காரில் இருப்பவர்கள் அவளை ஏதோ ஒரு பேய் என்று நினைத்து பயப்படுகிறார்கள். ஆனால் பிறகு ஒரு ரவுடி கும்பல் அவளை பார்த்துவிட்டு அவளை காரில் ஏற்றிக்கொண்டு கடத்த முயற்சிக்கிறார்கள். அந்த ரவுடிகள் ஹீரோயினை காரில் வைத்து கிண்டல் செய்கிறார்கள். அப்போது அந்த கார் டிரைவர் காலை ஹீரோயின் லேசாகத் தொடுகிறாள். அடுத்த நொடி அந்த டிரைவரின் கால் முறிந்து கார் கட்டுப்பாட்டை இழந்து விபத்துக்குள்ளாகிறது. அந்த வழியாக கியங் ஹீ என்ற பெண் வேனில் வருகிறாள். அவள் அந்த விபத்தை பார்த்துவிட்டு உதவி செய்யப் போகிறாள். ஆனால் அந்த ரவுடிகள் கியுங் ஹீயையும் மிரட்டுகிறார்கள். அப்போது ரத்தம் தோய்ந்த அந்த ஹீரோயின் காரிலிருந்து வெளியே வந்து ரவுடிகளை தூக்கி வீசுகிறாள். அவள் கையை அசைத்தாலே அவர்கள் காற்றில் பறந்து விழுகிறார்கள். இதை பார்த்து கியுங் ஹீ அதிர்ச்சியாகிறாள். அந்த பெண்ணுக்கு உதவ வேண்டும் என்று நினைத்து அவளை தன் வேனில் ஏற்றிக்கொண்டு தன் வீட்டுக்கு அழைத்துச் செல்கிறாள். கியுங் ஹீயின் தம்பி பெயர் டே கில். அவன் தன் அக்கா யாரையோ ரத்தத்தோடு கூட்டி வந்திருப்பதை பார்த்து பயப்படுகிறான். கியுங் ஹீ அந்த பெண்ணை குளிப்பாட்டி நல்ல துணிகளை கொடுக்கிறாள். அந்த பெண்ணுக்கு பசி தாங்க முடியவில்லை. வீட்டில் இருக்கும் எல்லா உணவையும் சாப்பிடுகிறாள். அவள் சாப்பிடும் வேகம் மற்றும் அளவை பார்த்து டே கில் ஆச்சரியப்படுகிறான். அவர்கள் ஒரு பெரிய சூப்பர் மார்க்கெட்டுக்கு செல்கிறார்கள். அங்கே அந்த பெண் வண்டி நிறைய தின்பண்டங்களை எடுத்துக்கொள்கிறாள். அவளுக்கு இந்த உலகம் புதிதாக இருக்கிறது. இதற்கிடையில் அந்த பெண்ணை தேடி பல குழுக்கள் கிளம்புகின்றன. முதல் குழுவின் தலைவர் ஜோ ஹான். இவர் முதல் பாகத்தில் வந்த டாக்டர் பெக்கின் தங்கையான ஜெனரல் பெக் என்பவரின் கீழ் வேலை செய்கிறார். ஜோ ஹியின் ஒரு திறமையான மற்றும் கொடூரமான ஏஜென்ட். அவர் அந்த உடைந்த ஆய்வகத்திற்குச் சென்று தடயங்களை சேகரிக்கிறார். அந்த பெண் சாதாரணமானவள் இல்லை. அவளால் தான் உலகத்தையே அழிக்க முடியும் என்று பேசிக்கொள்கிறார்கள். கியுங் ஹீயின் அப்பா இறந்துவிட்டார். அந்த பண்ணை வீட்டை அபகரிக்க அவளுடைய சொந்த மாமாவே யோங் டு முயற்சி செய்கிறான். அவன் ஒரு ரவுடி. அவன் தன் அடியாட்களுடன் வீட்டுக்கு வந்து கியுங் ஹீயை மிரட்டுகிறான். கையெழுத்து போடச் சொல்லி தாக்குகிறான். இதை அந்த ஹீரோயின் பார்த்து கொண்டே இருக்கிறாள். அவள் பொறுமையாக வெளியே வந்து மாமாவின் கையை பிடிக்கிறாள். லேசாக அழுத்தியவுடனேயே மாமாவின் கை எலும்பு உடைகிறது. அவனுடைய அடியாட்கள் அவளை அடிக்க வருகிறார்கள். அவள் அசராமல் நின்ற இடத்திலிருந்தே அவர்களை தூக்கி வீசுகிறாள். ஒருவனை பிடித்து சுவரில் வீசுகிறாள். இன்னொருவனை பிடித்து தரையில் அடிக்கிறாள். இதை பார்த்த மாமா பயந்து போய் ஓடிவிடுகிறான். டே கில்லுக்கு அந்த பெண்ணின் சக்தி பிடித்து போய்விடுகிறது. அவன் அவளுடன் ஃப்ரெண்ட் ஆகிறான். இப்போது இன்னொரு புதிய வில்லன் டீம் அறிமுகமாகிறது. இவர்கள் ஷாங்காயிலிருந்து ஷங்ஹாய் வந்தவர்கள். இவர்களும் ஆய்வகத்தில் உருவாக்கப்பட்ட சூப்பர் மனிதர்கள்தான். இவர்கள் மிகவும் கொடூரமானவர்கள். பேசவே மாட்டார்கள். கண்ணில் படுபவர்களை கொன்றுவிடுவார்கள். இவர்கள் ஒரு வேனில் வந்து ஹீரோயினை தேடிக் கொண்டிருக்கிறார்கள். அதே சமயம் ஜோஹியுன் மற்றும் அவளுடைய கூட்டாளியும் ஹீரோயின் இருக்கும் இடத்தை கண்டுபிடித்து விடுகிறார்கள். ஜோஹியுன் தூரத்திலிருந்து பைனாகுலர் மூலம் கியுங் ஹீயின் வீட்டை நோட்டமிடுகிறார். அந்த பெண் அங்கே இருப்பதை உறுதி செய்கிறார். ஆனால் ஷாங்காய் டீம் முந்திக்கொண்டு அந்த இடத்திற்கு வரப்போவது அவர்களுக்கு தெரியாது. மாமாவும் சும்மா இருக்காமல் இன்னும் நிறைய அடியாட்களை திரட்டிக்கொண்டு பழிவாங்குவதற்காக பண்ணை வீட்டுக்கு கிளம்புகிறான். சண்டை வருவதற்கு முன்பு ஒரு அமைதியான காட்சி. ஹீரோயின் கியுங் ஹீ மற்றும் டே கில் மூவரும் இரவு நேரத்தில் மொட்டை மாடியில் உட்கார்ந்து பேசுகிறார்கள். அந்த பெண் இந்த சாதாரண வாழ்க்கையை ரசிக்கிறாள். டேகில் அவளிடம் நீ எங்கிருந்து வந்தாய் என்று கேட்கிறான். ஆனால் அவளுக்கு பதில் தெரியவில்லை. கியுங் ஹீ அவளிடம் நீ இங்கேயே எங்களோடு இருந்துவிடு என்று அன்பாக சொல்கிறாள். அந்த பெண்ணுக்கு மனிதர்களின் பாசம் முதல் முறையாக கிடைக்கிறது. ஆனால் தூரத்தில் ஆபத்து நெருங்கிக் கொண்டிருக்கிறது. ஜோ ஹியின் தன் ஆயுதங்களை தயார் செய்கிறார். மாமாவின் கார்கள் வீட்டை நோக்கி வருகின்றன. ஷாங்காய் டீம் வேணும் அந்த பக்கம் திரும்புகிறது. அந்த இரவு ஒரு பெரிய யுத்தகளமாக மாறப்போகிறது. இரவு நேரம். முதலில் மாமாவின் அடியாட்கள் வீட்டுக்குள் நுழைகிறார்கள்.
அவர்கள் கியுங் ஹீயையும் டே கில்லையும் பிடித்து கட்டி வைக்கிறார்கள். ஹீரோயின் மாடியில் இருக்கிறாள். அப்போது திடீரென்று ஜோ ஹியனின் டீம் அங்கே வருகிறது. அவர்கள் மாமாவின் அடியாட்களை சுட்டுத் தள்ளுகிறார்கள். ஜோ ஹியன் நேராக ஹீரோயினை தேடி மாடிக்குச் செல்கிறார். ஹீரோயினுக்கும் ஜோ ஹியனுக்கும் இடையே ஒரு சிறிய மோதல் ஏற்படுகிறது. ஜோ ஹியன் துப்பாக்கியால் சுடுகிறார். ஆனால் ஹீரோயின் மின்னல் வேகத்தில் நகர்கிறாள். குண்டுகள் அவளை தொடவே இல்லை. ஜோ ஹியனுக்கே இது ஆச்சரியமாக இருக்கிறது. இவள் முதல் பாகத்தில் வந்த ஜா யூனை விட வேகமானவள் என்று அவர் உணர்கிறார். திடீரென்று விளக்குகள் அணைக்கப்படுகின்றன. ஷாங்காய் டீம் 4 பேர் கொண்ட குழு அந்த இடத்திற்கு வருகிறது. அவர்கள் வந்த வேகத்தில் அங்கிருந்த மாமாவின் அடியாட்கள் அனைவரையும் கொடூரமாகக் கொல்கிறார்கள். கத்தி கோடாரி போன்ற ஆயுதங்களை வைத்து வெட்டி சாய்க்கிறார்கள். ஜோ ஹியனின் டீம் இப்போது ஷாங்காய் டீமுடன் சண்டை போட வேண்டிய நிலை வருகிறது. ஜோ ஹியன் மற்றும் அவர் கூட்டாளி இருவரும் ஷாங்காய் டீமை சமாளிக்கிறார்கள். ஆனால் ஷாங்காய் டீம் மிகவும் பலசாலிகளாக இருக்கிறார்கள். சுவர்களை உடைத்துக் கொண்டு சண்டை நடக்கிறது. தரையில் பெரிய பள்ளங்கள் விழுகின்றன. கியுங் ஹீயும் டே கில்லும் பயந்து போய் நடுங்கிக் கொண்டிருக்கிறார்கள். ஷாங்காய் டீமின் தலைவன் கியுங் ஹீ மற்றும் டே கில் இருக்கும் இடத்திற்கு வருகிறான். அவன் அவர்களை கொல்ல முயற்சிக்கிறான். ஜோ ஹியன் அவர்களை காப்பாற்ற போராடுகிறார். ஆனால் அவரால் முடியவில்லை. சண்டையில் ஜோ ஹியன் பலத்த காயமடைகிறார். ஷாங்காய் டீம் தலைவன் இரக்கமே இல்லாமல் கியுங் ஹீயையும் டே கில்லையும் சுட்டுக் கொல்கிறான். அவர்கள் இரத்த வெள்ளத்தில் கீழே விழுகிறார்கள். இதை பார்த்த ஹீரோயின் அதிர்ச்சியில் உறைகிறாள். அவளுக்குள் இருந்த கோபம் இப்போது எரிமலை போல வெடிக்கிறது. அவளுடைய கண்கள் மாறுகின்றன. அவளை சுற்றியிருந்த காற்று வேகமாகச் சுழல ஆரம்பிக்கிறது. பூமி அதிர்கிறது. இப்போதுதான் படத்தின் உண்மையான அதிரடி ஆரம்பிக்கிறது. ஹீரோயின் மெதுவாக நடந்து வெளியே வருகிறாள். ஷாங்காய் டீம் அவளை தாக்க வருகிறார்கள். ஆனால் அங்கு நடக்கும் கதையே வேறு. ஏனென்றால் ஹீரோயின் தன் கையை உயர்த்துகிறாள். அவர்கள் அனைவரும் காற்றில் தூக்கி எறியப்படுகிறார்கள். ஒருவன் அவளை வெட்ட வருகிறான். அவள் அவன் கையை பிடித்து அப்படியே முறுக்கி உடைக்கிறாள். அவளுடைய வேகம் கண்களுக்கே தெரியவில்லை. அவள் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு டெலபோர்ட் ஆவது போல நகர்கிறாள். ஷாங்காய் டீம் அவளை தொடக்கூட முடியவில்லை. அவள் அவர்களை பந்தாடுகிறாள். ஒவ்வொரு அடியும் இடி விழுவது போல இருக்கிறது. ஷாங்காய் டீமின் தலைவனை அவள் காற்றில் மிதக்கவிட்டு அவன் உடலை சிதறடிக்கிறாள். எல்லா வில்லன்களையும் ஹீரோயின் கொன்று குவித்த பிறகு அங்கே அமைதி திரும்புகிறது. ஜோ ஹியன் காயங்களுடன் ஓரமாக உட்கார்ந்திருக்கிறார். அப்போது அங்கே இன்னொரு பெண் நடந்து வருகிறாள். அவள் வேறு யாரும் இல்லை, முதல் பாகத்தில் வந்த ஜா யூன். அவள் சிரித்துக்கொண்டே ஹீரோயினை பார்க்கிறாள். நீ ரொம்ப நேரம் எடுத்துக்கிட்ட என்று சொல்கிறாள். அப்போதுதான் ஒரு பெரிய ட்விஸ்ட் தெரிய வருகிறது. இந்த ஹீரோயினும் ஜாயூனும் இரட்டைச் சகோதரிகள், சிஸ்டர்ஸ். ஜாயூனுக்கு தன் சக்தியை தக்க வைத்துக் கொள்ள தன் தங்கையின் உதவி தேவைப்படுகிறது. அதனால்தான் அவள் இவளை தேடி வந்திருக்கிறாள். 2 அசுர சக்திகள் நேருக்கு நேர் நிற்கும் காட்சி சிலிர்ப்பாக இருக்கும். ஜாயூன் இறந்துபோன கியுங் ஹீ மற்றும் டேகில்லை பார்க்கிறாள். இவர்களை காப்பாற்றலாமா என்று தன் தங்கையிடம் கேட்கிறாள். ஆனால் தங்கை சோகமாக தலையசைக்கிறாள். அவர்கள் இறந்துவிட்டார்கள். ஜாயூன் தன் தங்கைக்கு ஒரு ஊசியை போடுகிறாள். அந்த ஊசி அவளை அமைதிப்படுத்துகிறது. 2 சகோதரிகளும் சேர்ந்து அங்கிருந்து கிளம்புகிறார்கள். காயமடைந்த ஜோஹியுன் அவர்களை பார்த்து கொண்டே உயிருடன் தப்பிக்கிறாள். படம் முடியும் போது ஜாயூன் தன் தங்கையிடம் அம்மா நம்மளை தேடிக்கிட்டு இருக்காங்க என்று சொல்கிறாள். கடைசியாக ஒரு கண்ணாடி தொட்டியில் ஏதோ ஒரு உருவம் அசைவதை காட்டுகிறார்கள். இத்துடன் 2ஆம் பாகம் முடிந்து 3ஆம் பாகத்திற்கான எதிர்பார்ப்போடு படம் முடிகிறது. இவங்களை படைச்ச அந்த அம்மா யாரு? விடை தெரியாத அந்த மர்மத்தோட அடுத்த பாகம் த விட்ச் பார்ட் 3 கதையோடு உங்களை சந்திக்கிறேன். அதை மிஸ் பண்ணாம பார்க்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி.